ஒரு 20 ரூபா ஷாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லோரும் ஷாப்பிங் வந்திருந்தோம். அப்போ அங்கே ஒரு கடையில் எந்த பொருள் எடுத்தாலும் 20 ருபீஸ் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போர்டு பார்த்தோம். உடனே நாங்கள் எல்லோரும் அந்த கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. எல்லா பொருளும் 20 ருபீஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 1-2 திங்ஸ் வந்து 40. இப்போ நம்ம பார்த்த இந்த நெக்லஸுமே 40 ருபீஸ் தான். அதாவது எல்லாத்துக்குமே அப்படி சொல்ல முடியாது. 1-2க்கு மட்டும்தான் அந்த 40-50 அந்த ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. மித்தி எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். இப்போ பேபிக்கான ஹேர் பேண்டிலேருந்து எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். இந்த ஹேர் பேண்டை பாருங்களேன், எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு. இந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான். இது மட்டும் தான் 20 ருபீஸ் அப்படின்னு கிடையாது. முக்கால்வாசி திங்ஸ் வந்து 20 ருபீஸ்க்கு தான் இருந்துச்சு. இந்த ஹேர் பேண்டெலாம் நம்ம வந்து கடையில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50-60 ருபீஸாவது கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம 20 ருபீஸ்லேயே வாங்கிக்கலாம். இப்போ இங்கே கீழே இருக்கிற கிளிப்ஸு, ரோஸ் வாட்டர் அது எல்லாமே வந்து 20 தான். இப்போ இந்த மாதிரி ஃபேன்சியாக இருக்கிற கிளிப்ஸ் வந்து 30 ருபீஸ். அவங்களே வந்து அதில் வந்து ரேட் போட்டே வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்கிற எல்லா கிளிப்ஸுமே வந்து 20 தான். கீழே இருக்கிறதும் வந்து 20 தான். கிளிப்ஸு மட்டும் கிடையாதுங்க, A to Z எல்லா வகையான திங்ஸுமே இருந்துச்சு.